கம்பு மாவில் இன்றைக்கி நைட் டின்னருக்கு ஊத்தாப்பம் ஊற்றிருக்கேன். அதுக்கு எப்படி அளவுனா 5 பங்குக்கு வந்து கம்பு எடுத்திங்கன்னா 1 பங்கு உளுந்து, கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஒரே உரலாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் புளிச்சாலே போதுங்க. அருமையாக புளிச்சு வந்துடும். இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சு இப்போ நான் காலையில் அரைச்சது நைட்டு எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது. மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ ஊற்றி அதுக்கு மேலே நீங்கள் வந்து தோசையாக ஊற்றி கூட ஊற்றலாம். இல்லை நல்லா திக்காக ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி மேலே ஆனியன் நிறைய போடுறேன். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தி. நான் இன்றைக்கி வந்து அவசரமாக செஞ்சுருக்கேன். அதனால் பெரிய வெங்காயம் போட்டுட்டேன். கேரட் கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு பக்கம் திருப்பி போட்டு வெந்த பின்னாடி அப்படியே எடுத்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் இருக்காதோன்னு நினைக்க வேணாம், அருமையாக இருக்கும். சிறுதானியங்களை கண்டிப்பாக சேருங்க. இதில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய உணவு. அது மாதிரி சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கம்பு சேர்த்துக்கங்க. இதுக்கு நீங்கள் நல்ல காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் வச்சு தேங்காய் சட்னி வச்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்.